ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ டுடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.5%, அதாவது பாதி பர்சன்டேஜ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 0.50% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ பரவாயில்ல. அன்றைக்கி மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 92 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் போகுது. 24,961 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 308 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் போகுது. 81,410 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 342 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 54,564 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க் இன்னைக்கு 2.5% பாசிட்டிவ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.5% பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2% பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில குளோபல் அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் வந்து இந்தியா கூட ஒரு மோதல் போக்க கடைபிடிக்கிறாரு. எப்படின்னா டாரிஃப் போடுறாரு, அதிக பர்சன்டேஜ் டாரிஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமாக போய்ட்டு இருந்துச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தால சில ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பார்க்கும்போது இந்தியா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை, அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சில ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவரோட ஸ்பீச்சஸ் இருக்குது. ஒரு பக்கம் சொல்கிறாரு இந்தியா எங்களோட நட்பு நாடு, மோடி வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா கூட, அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் மோடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் யூஎஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் சம்மந்தமாட்டு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதாவது ட்ரம்ப் மத்தியிலையும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் விரைவில் ஒரு பேச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஐ திங்க் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அவரும் என் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி போகும்னு தெரில. மேபி அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வழிக்கு வர மாதிரி தெரியுது. இது போக ஒரு பக்கம் இப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும், திடீர்னு நம்ம இந்தியா மேலே பாசம் வந்தாலும், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா யூரோப்புக்கு நீங்கள் வந்து சைனா மேலேயும் இந்தியா மேலேயும் 100% டாரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதாட்டும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது எந்த மாதிரி போகும்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ், அதாவது இது ஒரு ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஒராக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர், இப்படி ரெண்டு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இந்த ஒராக்கிள் அப்படிங்கிற பிராண்ட் மூலமாட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனி. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேரும் அந்த ஒராக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மட்டுமே இந்தியாவில் வந்து 30,000 பேர் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க. இது இப்போ என்ன நடக்குன்னா இவங்களும் ஜாப்ஸ் கட் பண்ண போகிறதாட்டும் ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கட்ஸ் பண்ண போகிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு கிளவுட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டீமில் தான் அதிக அளவில் ஜாப் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க சில பேக்கேஜஸை கொடுக்குறாங்க. அதாவது எந்தெந்த எம்ப்ளாயிஸுக்கு ஜாப் போகுதோ அவங்களுக்கு சில செவரன்ஸ் பேக்கேஜ், இது போக 2 months ஒர்த் ஆஃப் ஃபுல் சேலரி, 1 month பேசிக் சேலரி இதெல்லாமே கொடுக்குறதாட்டு சொல்கிறாங்க. ஸோ ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்குறாங்க. பட் இது வந்து கம்பெனிஸுக்கு நெகட்டிவ் இம்பாக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கி ஸ்டாக் அந்த பங்கு ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 9% மேலே அப்பு, 9,242 ரூபாவில் இருக்குது. ஐ திங்க் இது காஸ்ட் கட்டிங் மெத்தட், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ எம்ப்ளாயிஸுக்கு நெகட்டிவ் அப்டேட், பட் கம்பெனிஸுக்கு இது பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். பட் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு காஸ்ட் கட்டிங் மெத்தடில் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆர்டர்ஸும் கிடைக்கணும், அது மூலமாட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் ஐடி கம்பெனிஸுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது தான் தெரியும். எம்ஃபோசிஸ் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது, விப்ரோ 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது, டெக் மஹிந்திரா 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது, டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஐடி கம்பெனிஸ் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது போக செகண்ட் பொசிஷனில் பிஎஸ்சி பேங்க் சர்வீசஸ் இவங்களாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்கிங், ஃபினான்ஸ், பிஎஸ்சி, எனர்ஜி, ஃபார்மா, இன்ஃப்ரா, ரியாலிட்டி, கன்சியூமர், மெட்டல் இது எல்லாமே நல்லா பாசிட்டிவில் இருக்குது. அடி விழுந்ததுன்னா சிமெண்ட்டும் ஆட்டோ தான். ஆட்டோ செக்டரில் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2.5% காலி, டிவிஎஸ் மோட்டார் 2% மேலே காலி, ஹீரோ மோட்டர்கா, பஜாஜ் ஆட்டோ, எக்ஸைர் இண்டஸ்ட்ரீஸ் 1.5% காலி, அசோக் லைலாண்டோ, மாருதி சுசுக்கியும் 1.5% மேலே நெகட்டிவில் இருக்குது. டாடா மோட்டார்ஸும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோ செக்டர் இன்றைக்கி தர்மடி வாங்கியிருக்கு மார்க்கெட்டில். டாடா லீக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், 5,825 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஹெவி வால்யூம்ஸு. ஸோ அந்த பங்கு ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 4 நாளாக நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாடா லீக்ஸி 5,825 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 5,860 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ இன்றைக்கி இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு ரீசன் ஒன்று வந்து ஹெவி வால்யூம்ஸு, இன்னொன்று வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங்லேருந்து இப்போ ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிஸில் இந்த ஹெச்டிஎஃப்சி டாடா லீக்ஸி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டாச்சி எனர்ஜி இந்தியா. ஆக்சுவலி இந்த பங்கு வந்து இன்றைக்கி 19,719 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பங்கு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த கிட்டாச்சி எனர்ஜி இந்தியாவில் என்ன ஒன்று பார்த்தோன்னா, இவங்க வந்து 15 ரூபா இருந்திருக்காங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா இருந்திருக்காங்க 2020 ஏப்ரலில்.
இப்போ அதோட வேல்யூ 19,700 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன்ஸை பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளும் இது மாதிரி எத்தனையோ பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸே இது மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. கூடி போனால் 10 ரூபா இருக்கிறது 20 ரூபா மாறுது. கூடி போனால் 50 ரூபா வரைக்கும் போகுது. ஆனால் 5 இயர்ஸில் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் 12.60 crores ஆட்டு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. 5 இயர்ஸில் 1 லட்சம் 12 கோடியாட்டு வளர்ந்துருக்குது. அப்போ எந்த அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு? கிட்டத்தட்ட 1,20,000 மேலே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வருது பார்க்கும்போது. ஆனால் இந்த சார்ட்டில் பார்க்கும்போது 1,30,000% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 5 இயர்ஸில் இந்த ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ கிட்டாச்சி எனர்ஜி இந்தியா யாராவது வச்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணது ப்ராஃபிட் வந்து 1,163% இன்க்ரீஸாக இருந்துச்சு. லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் அவங்க போஸ்ட் பண்ண ப்ராஃபிட் மட்டுமே இயர் ஆன் இயர் பேசிஸில் 1,163% இன்க்ரீஸாக இருந்துச்சு. இந்த வருஷம் மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து 23% மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 monthஸில் 48% இந்த ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்குது. ஒரு வருஷத்தில் 64% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிட்டாச்சி எனர்ஜி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேரி ரினோபிள்ஸ் வந்து ஒரு 1,252 சோலார் ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேரி ஃபார்எவர் எனர்ஜிஸ் அவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்கு. ஃபினான்ஷியல் 27 அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வேரி ரினோபிள்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல். ஆக்சுவலி இவங்களும் ஐபிஓ விரைவில் வருவாங்க. ஐ திங்க் திஸ் மந்த் எண்டுன்னு நினைக்கிறேன். திஸ் மந்த் எண்ட் ஆர் அக்டோபர் ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வருது. இது போக அந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இந்த பங்கு வந்து 30% விழுந்திருக்கு. ஆக்சுவலி எதுலேருந்து பார்க்கும்போது ஏப்ரல் பீக்லேருந்து பார்க்கும்போது 30% விழுந்திருக்கு. ஏப்ரல் 1,125 ரூபா அந்த பங்கு இப்போ பார்த்தீங்கன்னா 785 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 17,200 கோடி கிட்ட அவங்களோட ஐபிஓ வருது. பட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் 30% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நோவா நார்டிஸ்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இவங்க ஃபார்மா செக்டரில் இருக்கிற கம்பெனி. இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா 9,000 பேரை வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது பிகோவி மேக் பண்ணுற கம்பெனி தான் நோவா நார்டிஸ்க். இவங்களும் 9,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்க போகிறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறோம் எங்களோட ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோவா நார்டிஸ்க் வந்து இந்த எலிலில்லி அவங்களோட ட்ரக், ஆக்சுவலி எலிலில்லி இருக்கிறாங்க, எலிலில்லி கம்பெனி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக காம்படிஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஹெவி காம்படிஷன் அவங்களேருந்து வருது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை ஜாப் கட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸில் 11.5% வந்து ஒர்க் ஃபோர்ஸை கட் பண்ணுறாங்க. இது மூலமாட்டும் அவங்க ஆனுவலி $1.3 billion அளவுக்கு சேவ் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நோவா நார்டிஸ்க் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டாடா மோட்டர்ஸ் இன்னைக்கு 707 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 702 வரைக்கும் போச்சு. இப்போ 707 ட்ரேட் ஆகுது. 1% நெகட்டிவில் இருக்குது. டாடா மோட்டர்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இவங்க அந்த இவாக்கோ அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கம்பெனி, இட்டாலியை பேஸ் பண்ண கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியை அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஃபண்டு தேவை. அது 30,000 கோடி கிட்ட வரும். $4.5 billion கிட்டத்தட்ட 30,000 கோடி 36,000 கோடி கிட்ட வரும். ஸோ அந்த அக்யூசிஷனுக்கு ஃபண்டு தேவை. அது வந்து டாடா சன்ஸ் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து இவங்க வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸை வாங்க போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மார்கன் ஸ்டான்லி, MUFG இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லீடராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுல. இது வந்து டாடா சன்ஸ்லேருந்து லோன் எடுத்து தான் அந்த கம்பெனியை வாங்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டர்ஸு. சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. ஸோ சன்ஃபார்மாவோட ஹலோல் பிளான்ட், குஜராத்தில் இருக்க அந்த ஹலோல் பிளான்ட்டு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டி ஆக்சுவலி June 2 13 வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து OAI கிளாசிஃபிகேஷன், அதாவது அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட், அந்த கிளாசிஃபிகேஷனை கொடுத்துட்டு போயிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க குஜராத் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில். இது ஒரு அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சன்ஃபார்மாவில் வந்த அப்டேட்டு. இது போக பார்த்தீங்கன்னா சில ட்ரக் ஷார்ட்டேஜ் அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் இதை கொடுத்துருக்காங்க. பட் இதை கிளியர் பண்ணுவாங்க சன்ஃபார்மா. தெர்மேக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்க 115 கோடி பார்த்தீங்கன்னா ரினோபிள் எனர்ஜி கம்பெனியாக இருக்கிற ஃபர்ஸ்ட் எனர்ஜியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு. இது தெர்மேக்ஸ் லிமிடெட் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க வந்து கேரளாவில் ஒரு நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொச்சி, கோழிக்கோடு, திருவனந்தபுரம் இங்கெல்லாம் வந்து ஒரு 4 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி அங்கே வந்து 22 பிரான்ச்சஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 22 ATMs, 2.6 lakh கஸ்டமர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் கொச்சியில் மட்டுமே அவங்க 1 lakh கஸ்டமர்ஸ் வச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ஓவரால் டெபாசிட்டில் கேரளா மட்டுமே 2.1% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது வந்து எஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. ஸோ 13,560 கோடி கிட்ட இது பைபேக் வர போகிறாங்க. ஸோ அது 11ஆம் தேதி தான் தெரியும் அந்த பைபேக்கோட அப்டேட்டு. ஸோ பைபேக் வர போகிறாங்க 13,560 கோடி. இப்போ ஐடி செக்டர் எல்லாமே சில ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ராஜு மேக்டா இதை தான் கேட்டிருக்காரு. இந்த சமயத்தில் பைபேக் தேவையா, அதாவது ஃபண்ட்ஸ் கேபிட்டல்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கைவசம் போகணுமா, அல்லது வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி ஓப்பன் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்கிறாரு.
எல்ஐசியோட டோட்டல் ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆயிருக்கு 17% இயர் பேசிஸில் விழுந்திருக்கு. ஆகஸ்ட்டில் 16,022 கோடியாக ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட டோட்டல் ப்ரீமியம் 3,321 கோடியாக இருக்குது, 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது 3,064 கோடி, 9.5% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்ஐசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 17.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1,776 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபோன்பே, கூகுள் பே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் யூபிஐ வால்யூம்ஸ் ஆகஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபோன்பே மட்டுமே 9.15 பில்லியன் டிரான்சாக்ஷன் ஒர்த்து பண்ணியிருக்காங்க, 11.99 lakh crore. கூகுள் பே 7.06 பில்லியன் டிரான்சாக்ஷன், 8.83 lakh crore இருக்குது அதோட வேல்யூ. பேடிஎம் தேர்ட் பொசிஷன் 1.40 பில்லியன் டிரான்சாக்ஷன், 1.43 lakh crore இருக்குது. மார்க்கெட் ஷேர் ஃபோன்பே 45.7%, கூகுள் பே 35.3%, பேடிஎம் 7% அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ் பேங்க் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்து 2% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்பி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எஸ்எம்பிசி நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ இவங்களோட நாமினி டேரக்டர்ஸ் வந்து பேங்கோட போர்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஆர்பி. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குது. ஸோ அது இல்லாமல் அந்த டிரான்சாக்ஷனை விரைவில் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த எஸ் பேங்கோட டிரான்சாக்ஷன். இது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் வந்த அப்டேட்டு. சிசிஓ வந்து ரமேஷ் பெரியசாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க, சீஃப் காம்ப்ளியன்ஸ் ஆஃபீஸர். இது வந்து 17th செப்டம்பர்லேருந்து எஃபெக்டிவ் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில அதர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பேஸ் பண்ணி அவர் இப்போ வெளியே போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் பார்த்தீங்கன்னா சிசிஓ ரமேஷ் பெரியசாமி வந்து இப்போதைக்கு வெளியே போகிறாரு. இது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 271 வரைக்கும் போனது 265 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு பொறுமையாக இருந்து 1-2 பிக் பண்ணிக்குவாங்க. சம் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்டை சேர்த்து பார்க்குறவங்க மட்டும் இது பக்கம் வாங்க. நானே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை எல்லாம் சேர்த்து தான் இதில் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ பெருசாக வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி ரிஸ்க் வந்தால் அதையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவந்தி ஃபீட்ஸு, ஆபெக்ஸ் ஃப்ரூசன் ஃபுட்ஸு, அது இல்லாமல் ஸ்ட்ரிம் ஸ்டாக்ஸ், இந்த மீட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுற, கடல் உணவுகள் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே 20%லேருந்து 15% இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்துச்சு. யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா 102 அடிஷ்னல் இந்தியன் ஃபிஷரி யூனிட்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்துச்சு நம்மளோட இந்தியன் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸுக்கு, குறிப்பாக ஷீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸுக்கு. இதில் கட்டில் ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ்ஸு, ஸ்குவிட்டு, செப்பலா ஃபுட்ஸு, ஷ்ரிம்ப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 102 நியூ இந்தியன் ஃபிஷரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்னால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.